மகாபாரதம் சீரியல் பார்த்துட்ருக்கும்போது ஒரு பிரிட்டிஷர் எங்ககிட்ட கேட்டாங்க, இட்ஸ் வார் ரைட், வார் ஃபீல்டில் பேட்டில் ஃபீல்டில் போய் இருந்துட்டு யாரானும் டிஸ்கஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகம் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் மேலை நாட்டவருக்கும் வரும். ஆனால் நிச்சயமாக ஒரு இந்தியன் அதை கேட்க மாட்டாங்க. அப்போது ஒரு நிலப்பரப்பில் நம்ம கோடானு கோடி வருஷங்கள் வாழ்ந்த பின்னாடி நம்மளுக்குன்னு சில விஷயம் செட் ஆகிடுது இல்லை, அந்த விஷயம் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாமா, அது ஒரு நாடு அப்படிங்கிற அது ஒரு குழுவாக வாழ்கிற மக்களுக்கு ஒரு சொசைட்டின்னு வச்சுக்கலாம். அப்போது அந்த மாதிரி ஒன்றா திங்க் பண்ணக்கூடியவங்க வாழ்கிற நிலப்பரப்பை நம்ம தேசம்னு சொல்லலாமா? ஓகே, இதை தான் விராட்டுன்னு சொல்கிறாங்க தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள். இன்னொரு வார்த்தை கூட யூஸ் பண்ணுறாங்க, சிதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஒரு சமூகம், அதுக்குன்ட்டு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அப்போது அதுக்குன்னு சில சிந்தனைகள் கொண்டதாக அது இருக்குது. அதை தான் அவர் சித்தின்னு சொல்கிறார். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னாக்கா, தனி மனுஷங்களை பற்றி பார்த்தோம். நாம் எப்படி இருக்கிறோம், மேலை நாட்டுக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு. நம்ம நாட்டில் இந்த தனி மனுஷன், சமூகம், பிரபஞ்சம், இது எல்லாமே மீட்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு தெய்வமாக தான் இருக்குது. கடவுளோடு நம்ம கனெக்டடாக இருக்கிறோம். இது நம்மளுக்கு இருந்தே வந்திருக்கு காலங்காலமாக, இப்போயும் நமக்கு வெளிப்பட்டுட்டே தான் இருக்கும். இப்போது நான் இந்த விஷயம் சொல்லும்போது சமூக முன்னேற்றம் அப்படிங்கிறது, அதை யோசிக்கும்போது பொருளாதார முன்னேற்றம் மாத்திரம் இல்லை, அப்படி அதை சுருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இது தீன்தயாள் உபாத்யாயா அவர்களோட கருத்து. இது மாதிரி சில விஷயங்களை ரீல்ஸில் கொண்டு வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி.